ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1119. இங்கு ஒரு சிறு குழந்தைக்கு ஆத்ம ஞானம் தெரியாது. அதுபோன்றுதான் இந்த குழந்தை போன்ற ஆத்ம ஞானம் அறியாத அறிவுதான் கலியுக மக்களிடம் உள்ளது எனும் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், அற்பமான கண்களால் ஆத்மாவை கண்டவர் யார்? நவீன கால மூடர்களில் ஆத்மாவை கண்டவர் யார்? அவர்கள் பௌதிகமான சூலமாகவே கற்றவராக இருக்கின்றார்கள். எல்லாவற்றையும் உணர முடியும், ஆனால் எல்லாவற்றையும் இந்த கண்களால் காணப்பட வேண்டும் என்பது கிடையாது. நாம் அடிக்கடி இந்த உதாரணத்தை கூறியிருக்கின்றோம். நீங்கள் ஒரு புதியதாக பிறந்த குழந்தை என்றால் யார் உங்கள் தந்தை என்பதை உங்கள் கண்களின் உதவியால் மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. இதோ உன் தந்தை என உனது தாயார் உறுதி கூறுவதை நீங்கள் கேட்க வேண்டும். அவ்வளவு மட்டும்தான். உங்களது பார்க்கும் சக்தியின் மூலமாக சில சோதனைகளை நீங்கள் செய்ய முடியாது. உங்களது தந்தை யார் என்பதற்கு அதிகாரபூர்வமான அதிகாரியான உங்களது தாயார் இடமிருந்து நீங்கள் கேட்க வேண்டும். அவ்வளவே, அதுவே நிரூபணம் ஆகும். அதே போன்றுதான் ஆன்மீக ஆத்மாவின் இருப்பிற்கான நிரூபணம். ஆன்மீகமாக உணர்ந்த அதிகாரிகள் இடமிருந்து உங்களால் கேட்கப்பட்டதான சிறுதி ஆகும். இப்பொழுது சீடர் கூறுகின்றார், ஒருவர் தனது கைகளை கண்டு சில வருடங்களுக்கு முந்தைய தனது குழந்தை பருவ கைகளை நினைவு கூர்ந்த பிறகு, இப்போது எனது உடல் முற்றிலும் வேறு ஆனது ஆகிவிட்டது, ஆனாலும் நான் அதே நபராகவே நான் உணர்கிறேன் என நினைத்து பார்க்க முடியும். இது ஆத்மாவின் இருப்பிற்கு மற்றொரு நிரூபணம் இல்லையா? வேறு விதமாக கூறினால், நமது உடல் மாற்றங்களினாலும் எது மாற்றமடையாமல் அப்படியே இருக்கின்றதோ அதுவே நம் ஆத்மா அல்லவா? முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார். ஆம், இங்கே மற்றும் ஒரு உதாரணம். நறுமணத்தை நீங்கள் காண முடியாது, ஆயினும் கூட அந்த நறுமணம் நன்றாக உள்ளதா நன்றாக இல்லையா என நீங்கள் அறிகின்றீர்கள். ரோஜா நறுமணத்தை காற்று சுமந்து வருகிறது என வைத்துக்கொள்வோம். ரோஜா நறுமணத்தையோ அது எவ்வாறு காற்றால் சுமந்து வரப்படுகின்றது என்பதையோ காண முடியாது, ஆனால் அதை நுகரவும் இது ரோஜாவின் நறுமணம் என சந்தேகம் இல்லாமல் அறியவும் உங்களால் முடிகின்றது. அதை போன்றுதான் பௌதிகமான கட்டுண்ட மனது, புத்தி மற்றும் ஜடத்து உடனான தவறான பொய் அடையாளம் எனும் அகங்காரம் ஆகியவற்றால் ஆத்மா ஆனவன் இந்த ஜட உலகில் சுமந்து செல்லப்படுகின்றான். ஆனால் நீங்கள் ஆத்மாவை நேரடியாக காண முடியாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை போன்ற அதிகாரபூர்வமானவர்கள் இடம் இருந்து கேட்பதன் மூலமாக, அதாவது பகவத்கீதை மூலமாக ஆத்மாவை காண நீங்கள் கற்க வேண்டும். இந்த ஜட இயற்கைக்கு அப்பாற்பட்டு மற்றொரு இயற்கை உள்ளது. அது ஆன்மீக இயற்கையாகும். அதற்கு ஜாயத்தே மிரிதே வா, பிறப்பு இறப்பு கிடையாது. ஆனால் தற்சமயம் மரணம் அற்ற முடிவு அற்றதான அந்த ஆன்மீக இயற்கையின் சிறுபொறியான ஆத்மா தனது பௌதிகமான மனது, புத்தி மற்றும் பொய் அகங்காரம் ஆகியவற்றால் உடன் சுமந்து செல்லப்படுகின்றான். தற்போது ஒருவரது உடல் எரிக்கப்படுவதை நாம் நமது பௌதிகமான சூழ கண்களால் காணும்போது அவர் முடிந்துவிட்டதாக, ஆத்மாவும் சேர்ந்து எல்லாமே முடிந்துவிட்டதாக நாம் தவறாக நினைக்கக்கூடும். நாஸ்திகர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், ஒருமுறை உங்களது தற்போதைய உடல் எரிந்து சாம்பலாக்கப்பட்ட பிறகு முந்தைய பிறவில் இருந்து வருவது அல்லது அடுத்த பிறவிக்கு போவது பற்றி கேள்வி எங்கே? நீங்கள் முடிந்து விடுகிறீர்கள். நாஸ்திகர்கள் இவ்வாறு பேசுகின்றார்கள். ஆனால் பகவான் கிருஷ்ணர் கூறுகின்றார், நான் அந்நியதே அந்நியமான சரீரே, பௌதிக உடல் அழிந்தாலும் ஆத்மா அழிக்கப்பட முடியாதது என அழியாதது. ஆகவே நீங்கள் யாரை பின்பற்றுவீர்கள்? நாஸ்திகரையா அல்லது கிருஷ்ணரையா? நீங்கள் ஏன் கிருஷ்ணரை பின்பற்றக்கூடாது? இதுவே எங்களது கோரிக்கை. இப்பொழுது நாஸ்திகர்கள் கூறுவார்கள், பாருங்கள் பாருங்கள், உடல் எரிந்து சாம்பலாக்கப்பட்டு விட்டது, அந்த நபர் எங்கே? அவர் இறந்து விட்டார், முடிந்து விட்டார் என.
அதே நேரத்தில் பகவான் கிருஷ்ணர் கூறுகின்றார், இல்லை இல்லை, அவர் இறக்க கிடையாது, அவர் வேறு உடலுக்கு சென்று விட்டார். மேலும் தீரஸ்தத்ரனா முகியதி, தெளிந்த நிதான புத்தி உள்ளவர்கள் உடலின் இறப்பினை போன்று தோன்றுபவைகளால் பாதிக்கப்படுவது கிடையாது. உடலுக்குள் வாழ்ந்த ஆத்மா தற்போது தனது அடுத்த வாழ்விற்கு சென்று மறுபிறவி எடுத்துவிட்டது என்பதை அவர்கள் அறிவார்கள். உண்மையான நபராகிய ஆத்மா இன்னமும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் ஒரு வாழ்வு இடத்திலிருந்து வேறொரு வாழ்வு இடத்திற்கு சென்று இருக்கிறார், அவ்வளவுதான். ஆனால் இந்த உண்மையை யார் புரிந்து கொள்ள முடியும்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகின்றார், தெளிந்த நிதான புத்தி உள்ளவன் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். எனவே தெளிந்த நிதான புத்தியுள்ள பக்குவம் அடைந்தவர்களாக நாம் ஆக வேண்டும். அமைதி அற்ற அடங்காத குழந்தையின் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். அமைதியற்ற குழந்தைக்கு ஆத்மாவை பற்றிய விஞ்ஞானமாகிய உயர்ந்த தத்துவத்தை எவ்வாறு போதித்து ஏற்க வைக்க முடியும்? அது சாத்தியம் கிடையாது. ஆனால் தெளிந்த நிதான புத்தி இருக்கும் ஒரு நபருக்கு எடுத்து கூறி ஏற்கச் செய்ய இயலும். ஆகவே தற்காலிகமாக இருக்கும் கலியுக நாகரிகம் குழந்தைத்தனமான நாகரிகம் ஆகும். இது நிதானத்தன்மை கொண்ட நாகரிகம் கிடையாது. புற உடல் உடன் நம்மை அடையாளப்படுத்தி கொண்டு உடலின் உந்துதல்களால் தூண்டப்பட்டு இங்கும் அங்கும் அமைதியின்றி ஓடுபவர்களாக இல்லாமல் தெளிந்த நிதான புத்தி இருக்கும் ஆன்மீக புத்திசாலிகளாக நாம் ஆக வேண்டும் என்கின்றார் ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்